தமிழ்நாடு முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்களுக்கு குறைந்த செலவில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் திறப்பு. சென்னை அதிமுக தலைமையகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் கொண்டாட்டம். ஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கு மரியாதை செலுத்திய எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லத்தில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடிய தொண்டர்கள். வீட்டில் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் மலர் மரியாதை செலுத்தினார். ஒற்றை தலைமைதான் வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அடம் பிடித்ததே அதிமுகவின் தோல்விகளுக்கு காரணம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் கொண்டாட்டம். மக்களுக்கு இனிப்புகள், அன்னதானம் வழங்கி அதிமுகவினர் உற்சாகம். மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கைக்கு தமிழகத்தில் வலுக்கும் எதிர்ப்பு. சங்கரன்கோவில் பாவூர் சத்திரம் ரயில் நிலையத்தில் இந்திய எழுத்துக்களை கருப்பு சாயம் பூசி அழித்த திமுகவினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 64,440க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,055 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கரூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி கழுத்தறுப்பு. மாணவி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 17 வயது சிறுவனிடம் விசாரணை. இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் பாதிப்பு. விழுப்புரம் அருகே டிராக்டர் மீது ரயில் மோதிய விபத்தில் டிராக்டர் ஓட்டுநர் கைது. மதுபோதையில் டிராக்டரை இயக்கியது விசாரணையில் அம்பலம். திருவாரூரிலிருந்து காரைக்கால் நோக்கி சென்ற சரக்கு ரயிலின் என்ஜின் தடம் புரண்டு விபத்து. ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் மக்கள், பயணிகள் அவதி. கொள்ளையடித்த பணத்தில் வீடு, காரு, ட்ரேடிங் என சொகுசு வாழ்க்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல். கோவையில் வீட்டு மாடியில் கஞ்சா செடி வளர்த்த கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கைது. போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என போலீசார் எச்சரிக்கை. பெங்களூருவில் குடிநீரை வீணாக்கியவர்களுக்கு 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. கோடையில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. முதலமைச்சர் ரேகா குப்தா தலைமையில் கூடியது டெல்லி சட்டப்பேரவை. தற்காலிக சபாநாயகர் அரவிந்தர் சிங் லவ்லி பதவியேற்றுக் கொண்டார். இலகு ரக போர் விமான உற்பத்தி படை இணைப்பில் ஏற்படும் தாமதத்தை சரி செய்ய திட்டம். உயர்மட்ட குழுவை அமைத்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உத்தரவு.
கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து சர்ச்சை கருத்து கூறிய விவகாரம். சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மீதான வழக்கில் இன்று விசாரணை. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் நாளை மறுநாளுடன் நிறைவடையும் உள்ள நிலையில் கோடிக்கணக்கானோர் புனித நீராட குவிந்தனர். யுக்ரைனில் அமைதி ஏற்படுவதுடன் நேட்டோ கூட்டமைப்பில் சேர்க்கப்படுமானால் பதவி விலக தயார். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. அறுநூற்று 20 பாலஸ்தீனியர்களை விடுவிக்கும் வரை போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடப் போவதில்லை. இஸ்ரேலை குற்றம் சாட்டி காசாவில் ஹமாஸ் திட்டவட்டம்.